ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தேவி அம்பாளின் மகிமைய பத்தி ஒரு சின்னதா லலிதா சஹஸ்ரநாமத்துல வர ஒரு ஒரு சின்ன லைன பத்தி பார்க்க போறோம். ஒரு சின்ன லைனுக்கே அவ்ளோ பெரிய கதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சா எவ்ளோ பெனிஃபிட்டு, அதனால நம்ம என்னென்ன விஷயங்கள் அடைவோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சஹஸ்ரம்னா 1000. அப்போ 1000 நாமங்களை கொண்ட 1000 பிரேசஸ். இப்போ நம்மள யாராவது, "அப்பா உன்ன மாரி ஆள் இல்ல. நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்" அப்படி சொன்னாலே போதும். நம்ம என்ன பண்றோம்? ச்சே! நம்மள ஒருத்தவங்களுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னு அவங்களுக்கு கேட்கறதெல்லாம் செய்றோம் இல்லையா? அப்போ நம்ம நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட சின்ன புத்திக்கு அதே மாதிரி தான் தேவியையும் நம்ம வந்து பாராட்டி ஐஸ் வச்சு நம்ம வேலைகளை முடிச்சுக்கிறோம். பட் அவ எப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான தேவி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லைன் எடுத்து அதை எப்படின்னு பார்க்கலாம். அந்த அ என்ன ஸ்டோரின்னா, லலிதா பரமேஸ்வரி தன்னுடைய விரல் நகங்களில மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களையும் காமிச்சாளாம். விஷ்ணு எவ்வளோ பவர்ஃபுல்லு. அவரோட ஒரு ஒரு அவதாரமும் எப்படி ஒரு பவர்ஃபுல். தன்னுடைய ஒரு ஒரு விரல் நகங்களையும் அவருடைய அவதாரத்தை காமிச்சு, அசுரனை வதைக்கிறான்னா, அப்ப இவளுடைய பவர் என்ன மேலோங்கி இருக்கு இல்லையா? ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். முன்னொரு காலத்துல பண்டாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். இந்த பண்டாசுரன் என்ன பண்ணான் அப்படின்னா, எப்பவுமே என்ன பண்ணுவாங்க இந்த அசுரன் எல்லாம், அந்த காலத்துலருந்து நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். எதுக்கு இந்த சிவன் வந்து எல்லாருக்கும் வந்து ம் வரத்த குடுத்துடுறாரு அப்படின்னு. அந்த மாரி பண்டாசுரனும் சிவன் கிட்ட சிவனை நோக்கி அம் தவம் புரிந்து நெறைய பெரிய பெரிய வரங்கள் எல்லாம் பெற்றுறான். அப்புறம் என்ன பண்ணும், நம்ம மனிதர்கள் மாதிரியே நம்மளுக்கு ஒரு பவரு, நம்மளுக்கு ஒரு ஓனர்ஷிப்லாம் குடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகும், தலைக்கு டாய்ன்னு 2 கொம்பு மொளஞ்ச மாரி திமிரு வந்துரும். அந்த மாரி இவனுக்கும் திமிரு வந்துருச்சு. ஏன்னா பரமேஸ்வரனே எனக்கு வந்து வரத்த குடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் என்ன அழிக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிற திமிருல இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவோம். நம்மளும் என்ன பண்ணுவோம், நமக்கு டைம் நல்லா இருக்கும்போது செம்ம ஆட்டம் போடுவோம். அந்த ஆட்டத்துக்கெல்லாம் கர்ம பலனா சனி பகவான் வந்து, "நீ இதெல்லாம் போட்டியான்னு" ஈக்குவலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பனிஷ்மென்ட் குடுக்கும்போது, "ஐய்யய்யோ! இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு அழுவோம். ஸோ, அதனால டைம் நல்லா இருக்கும்போதும் நம்ம நல்லதவே நெனைக்கிறோம். அசுர குணங்களை நம்ம வந்து வளர்க்க விடக்கூடாது. சரி, இப்ப நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஸோ, பண்டாசுரனை வதைக்கிறதுக்கு அம்பாள் வந்து ஒரு பெரிய போர் படை அவனும் எடுத்துட்டு வரான், அம்பாளும் எடுத்துட்டு வரா. அப்போ என்ன ஆகுது? பண்டாசுரன் 2 அசுரர்களை தயார் செய்றான். ஸோ, லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து விஷுக்ரான்னு ஒரு அசுரன தயார் செய்றான். ரைட் ஹேண்ட்லேருந்து விசாங்கான்னு ஒரு அசுரன தயார் செய்றான். ஆனா, அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்களாம், பண்டாசுரன் மாதிரி ஈக்குவலா பவர்ஃபுல்லா இருக்காங்களாம். அப்போ அ தேவியோட 2 அங்கங்களான ஷியாமளா தேவியும், வாராகி தேவியும் என்ன பண்றாங்க, அப்படி ஒரு க்ஷணத்துல, ஒரு நொடியில அவங்க 2 பேரையும் அப்படி தும்சம் பண்ணி வச்சுடுறாங்க. இத பார்த்த பண்டாசுரன் என்ன பண்றான், ஒரு பெரிய யந்திரத்த தயார் பண்றான். அந்த யந்திரம் என்ன யந்திரம்னா, விக்ன யந்த்ரா. இந்த யந்திரத்த என்ன பண்றான், தேவியின் படைகளுக்கு அந்த யந்திரத்த ஏவி விடுறான். அந்த தேவியின் படைகள் எல்லாமே என்ன ஆகுது, டிமோட்டிவேட் அப்படியே என்னம்மா என்ன போய் போர் போடுறது அப்படிலாம் ரொம்ப சோங்கி போயிடுறாங்க. இத பார்த்த தேவி என்ன பண்றா, கணபதியை உருவாக்குறா. கணபதி எப்படி உருவாக்குறா, தன் விழிகளால, தன் பவரால மட்டும் உருவாக்கி, அந்த விநாயகர் வந்து இந்த விக்னங்கள், அந்த விக்ன யந்திரா தான அனுப்பிச்சா, அந்த விக்னத்தை எல்லாமே ஒழிச்சிடுறாரு. அப்போ திரும்ப அந்த படைக்கெல்லாம் திரும்ப மோட்டிவேட்டடா ஆகி திரும்ப வந்து அவங்க படைகள் எல்லாம் தேவியின் படை தயாராகுது. சர்வ அசுர அஸ்திரான்னு ஒரு 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 யந்திரத்தை, ஒரு வெப்பனை தயார் பண்றான். அதுல 10 பண்டாசுரன், 10 அசுரன் வராரு. தேவி என்ன பண்றா, ஒரு அங்குலம் கூட அசையல. 10 அசுரன் நான் தயார் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய 10 விரல்களில் உள்ள நகங்களை இப்படி காமிக்கிறா, சுழல வைக்கிறாங்க. அந்த 10 அசுரர்களும் சுழண்டு விழுந்துடுறாங்க. இந்த 10 விரல் நகங்களை என்னத்த காமிக்கிறா, மகாவிஷ்ணுவின்
10 அவதாரங்கள் தன் விரல்களில் காமிக்கிறேன். இதுதான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் என்ன சொல்றாங்க? கராங்குழி நகோத்பன்ன நாராயண தசக்ருதா, நாராயண தசக்ருத் அப்படின்னு ஒரு வாச்சகம் வருது. இதுல என்ன? கராங்குழி, கராங்குழின்னா கையில இருக்கும் நகங்கள், நகோத்பன்ன கையில இருக்கும் நகங்கள்ல உட்பன்னா எழுந்தருளிய நாராயண தசக்ருத், நாராயணனின் 10 அவதாரங்கள், 10 கிருத் அவதாரங்கள். இந்த 10ஐயும் தன் விரல் நகங்களிலேயே கொண்டு வராள்னா, இப்ப தேவியின் மகிமை எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லான தேவி அவள். அப்படி அந்த 10 நகங்களையும் காமிச்சு அந்த 10 அசுரர்களையும் க்ஷணத்துல ஒரு அங்குலம் கூட அவ நகரல. அப்படி இருந்த இடத்துல இருந்து அப்படிப்பட்ட பண்டாசுரன் அவனையே வதைக்கக்கூடியதான ஆற்றல் தேவிக்கு இருக்கு இல்லையா? அப்புறம் என்ன பண்றா? அந்த 10 அசுரர்களையும் அழித்த பிறகு பசுபதி அஸ்திரா அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை கிரியேட் பண்ணி பண்டாசுரனோட படையை அழிக்கிறா. அதுக்கப்புறம் காமேஸ்வர அஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை கிரியேட் பண்ணி பண்டாசுரத்தையும் அழிச்சிடுறா. இதுல இருந்த இடத்துல இருந்தே 10 அசுரர்களையும் தன் நகங்களை காட்டியே, அந்த நகங்களில் ஒரு அவதாரத்தையும் கொண்டு வர்றதுக்கு அவ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான். அவ்வளோ ஒரு கிராண்டியர், அவ்வளோ ஒரு பவர் கொண்ட தேவி இல்லை? இந்த தேவிக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணாலும் ஈக்குவல் ஆகாதே அவர் பவருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? தேவி கிட்ட சரணாகதி தத்துவம், அவ காலை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். நீ என்ன பண்ணாலும் நான் ஒன்று விட மாட்டேன், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சரணடைஞ்சாலே போதும். தேவி நம்மளை காப்பாற்றுவா. எதுல இருந்தெல்லாம் காப்பாற்றுவா? தீய அசுரர்களை போல நம்மளை சுற்றி நம்மளை கஷ்டம் கொடுக்குறவங்கக்கிட்ட இருந்து தேவி காப்பாற்றுவா இல்லையா? இந்த பண்டாசுரன் கிட்ட இருந்து நம்மளை எல்லாரையும் காப்பாற்றினா, தேவர்களையும் காப்பாற்றினா. அப்படி காப்பாற்றுறவர்களுக்கு சாதாரணமாக மனிதன், சின்னதாக இத்தினோண்டு இருக்கிற ஒரு மனிதன், அவன் நம்மளை கஷ்டம் கொடுக்கும் போதோ இல்லை அவங்களால நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தேவியின் திருவடிகளை நம்ம டைட்டாக பிடிச்சிக்கும் போது நம்மளை காப்பாற்றுறதுக்கு பண்டாசுரனையே ஒரு அங்குலம் கூட அசையாமல் அழிச்சவ சாதா மனிதர்களின் கெட்ட குணங்களையும் அவங்களால வர தொல்லைகளையும் அழிக்கிறதுக்கு அவன் நினைச்சாங்களே போதுமே நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா பெருமளவில் வந்துடும் இல்லையா? ஸோ நம்ம தேவியின் ஆற்றலை அதில் பார்க்கணும், தேவியின் பலத்தை அதில் பார்க்கணும். அவளை அளக்க முடியாது, அவள் பலத்தை அளக்க முடியாது. ஏன்னா அவதாரத்தையே விரலில் எடுத்துகிட்டு வந்தான்னா, விரல் நகங்களில் எடுத்துகிட்டு வந்தான்னா அவள் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவளாக இருக்கணும். அது சக்தியை எப்படி அளக்க முடியும்? அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவள் இல்லை? நம்ம அவளுக்கு கொடுக்க வேண்டியது உண்மையான பக்தியும் சரணாகதி தத்துவம். அது யாருக்கு கொடுக்குறாளோ தேவியின் அருள், அவளுடைய கிருபா கடாட்ச பார்வை யார் மேலெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அவர்கள் வாழ்வில் மேம்பெற்று எல்லா இப்போ ஒருத்தங்க இருக்காங்க சுற்றி அவங்கள எப்படி அழிக்கிறது தான் பார்த்துட்ருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்லணும். அம்மா சுற்றி எனக்கு எனிமிமா எப்படி நான் வாழுவேன்னா, நீ வாழறதுக்கு ஒரே வழி தேவியின் திருவடி இல்லை? தேவியின் திருவடியை பிடிச்சுட்டோன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் எல்லாம் அப்படிங்கிறதுக்குள்ள கண் இமைக்கும் நேரத்துக்குள்ள சரியாக்கக்கூடியவள். ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு தேவியின் மகிமையை பார்த்து, அவளுடைய அழகை பார்த்து, அவளுடைய கிரியேட்டிவிட்டி எப்படி இவ்வளோ அழகாக 10 அவதாரத்தின் நகத்தில் எடுத்துகிட்டு வந்தேன் இப்படி யோசிச்சுருக்காங்க. அப்படிலாம் பார்த்துப்பா எப்படி ஒரு பவர் அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஸோ அந்த தேவியின் அருளை பெற்று எல்லாரும் ஹாப்பியாக வாழலாம். தேவியின் மகிமையை பற்றி இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே தேவியின் திருவடியை கெட்டியமாக பற்றிக்கிட்டு நம் வாழ்விலும் மேன்மை அடையலாம்.